வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க ஷேர் பண்ண அந்த லோகேஷ் கனகராஜ் புதிய பயணங்கள் கட்டுரை இருக்கே, அதுலேருந்து சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை அலசலான்னு இருக்கோம். லோகேஷ் கனகராஜ் சினிமா உலகத்துல இப்போ என்னென்ன புதுசா செஞ்சுட்டு இருக்கார், என்ன மாதிரி முயற்சிகள்ல இறங்கியிருக்காருன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல அவரோட அடுத்த பிரம்மாண்டமான படம் கூலி பத்தி பேசுவோம். இப்போ தமிழ் சினிமாவுல ஹையஸ்ட் பெய்ட் டைரக்டர் அவர் தானே. கட்டுரையில கூட சொல்லுது சுமார் 50 கோடி சம்பளம்னு. ஆமா ஆமா, அது பெரிய விஷயம். அந்த சம்பளமும் சரி, அப்புறம் கோயம்புத்தூர்ல அந்த அந்த ஒரு ரசிகர் லோக்கி மாமான்னு கூப்பிட்டப்போ அவர் எமோஷனல் ஆனது, அது பயங்கர வைரல் ஆச்சு. ஆமா, இதெல்லாம் அவர் இன்னைக்கு மக்கள் மத்தியில எந்த இடத்துல இருக்காருன்னு நல்லாவே காட்டுது. இந்த பெரிய ஸ்டார் வேல்யூ தான் கூலி மாதிரி படங்களுக்கு ஒரு பேஸா இருக்கு. கரெக்ட். கூலி ஆகஸ்ட் 14th 2025ல ரிலீஸ் ஆகுது. தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம்னு பேன் இண்டியன் ரிலீஸ். இதுல ரஜினிகாந்த் கூட நாகார்ஜுனா, உபேந்திரா, அப்புறம் சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், சௌபின் ஷாஹிர்னு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கு. ஆமா, லிஸ்ட் பெருசு. அதுலயும் அமீர்கான் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வர்றாருன்னு சொல்றதும் எதிர்பார்ப்ப பயங்கரமா ஏத்துது. இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் இண்டியன் ஸ்டார் காஸ்ட் லோகேஷோட கெரியர்ல எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி சொல்றது, ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். லோகேஷ் தன்னோட மார்க்கெட்டை தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க எடுத்துட்டு போக நினைக்கிறாருன்னு இது தெளிவா காட்டுது. அதுவும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு லெஜெண்டை வச்சு இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டார் படம் பண்றது அவரோட லட்சியத்தை காட்டுது. சரி, அது மட்டும் இல்ல, பாருங்க அந்த அமேசான் டெலிவரி பாக்ஸ்ல போஸ்டர், QR கோட் வச்சு பண்ற ப்ரமோஷன். ஆமா ஆமா, அத பார்த்தேன். செம்ம கிரியேட்டிவ். ஆமா, கதை சொல்றதுல மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங்லயும் ஒரு புதுசா யோசிக்கிறாருன்னு தெரியுது. இது இந்திய சினிமாவுக்கே ஒரு புது முயற்சி தான் சொல்லணும். சூப்பர். சரி, அடுத்ததா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் LCU, அதாவது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு? LCU, ஆமா, தமிழ் சினிமால அவர் ஆரம்பிச்ச இந்த கனெக்டட் யூனிவர்ஸ் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ்ல இருக்கு. ஆரம்பத்துல ரஜினி, கமல் சாரை இணைக்கிற ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு பேசுனாங்க. ஆனா இப்போதைக்கு அது இல்லனோ, ஆக்டர்ஸ் விரும்பி வந்தாதான் அது நடக்கும்னு லோகேஷ் சொல்லியிருக்கார். ஓ, அப்படியா? முக்கியமா விஜய் அண்ணா இல்லாம LCU இல்லன்னு அவரே சொன்னாலும், இப்போ விஜயோட அரசியல் என்ட்ரியால அவர் இதுல கண்டினியூ பண்ணுவாராங்கிறதுல ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கு. அது பெரிய கேள்விதான். ஆமா, இதனால LCUவோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், அதோட ஸ்கேல் மாறுமாங்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பென்ஸ்னு ஒரு படம், அது லோகேஷ் இயக்கல. அப்புறம் கைதி 2, விக்ரம் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் பிளான்ல இருக்கு. அப்போ LCU ஒரு மாதிரி வெயிட்டிங் பீரியட்ல இருக்குன்னு சொல்லலாமா? இதுக்கு நடுவுல லோகேஷ் வேற ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரே, ஆக்டிங்ல இறங்கிட்டாரு. ஆமா ஆமா, அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் படத்துல ஹீரோவா அறிமுகமாகறாரு. அதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங், வெயிட் லாஸ், தாடி வளர்க்கறதுன்னு பயங்கரமா தயாராயிட்டு இருக்காராம். ஆமா, அதுதான் இப்போ ஹாட் டாபிக். ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய படங்கள் டைரக்ட் பண்றது, LCUவை பாத்துக்கிறது, இப்போ நடிகரா வேற ஒரு அவதாரம். இது ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. இந்த ஆக்டிங் முயற்சி அவரோட மெயின் வேலையான டைரக்ஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இல்ல இது சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரையலா இருக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 2026 கடைசியில கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் படத்தை முடிக்கணும்னு பிளான். அதுக்கப்புறம் 2026 பிற்பகுதியில அமீர்கானை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ படம் வேற டைரக்ட் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இத்தனை பெரிய ப்ராஜெக்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சவால் தான். நினைச்சாலே மலப்பா இருக்கு, பல வேலைகள் ஒரே நேரத்துல. சரி, கடைசியா அந்த ஹைசன்பர்க் மர்மம், விக்ரம் லியோ பாட்ல வந்த அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் எழுதினது யாருன்னு பெரிய சஸ்பென்ஸா இருந்துச்சு. ஆமா, அது AI இல்ல, ஒரு நிஜமான ஆளுதான லோகேஷ் இப்ப சொல்லிட்டாரு. இது அந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்குதே தவிர குறைக்கலையே. உண்மைதான். அவருடைய படங்கள்ல வர்ற சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு ஆழமான விஷயம் இருக்கும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. இந்த ஹைசன்பர்க் விஷயமும் அந்த எதிர்பார்ப்பை கரெக்டா பூர்த்தி செய்யுது. ஒரு அனானிமஸ் லிரிசிஸ்ட் மூலமா கூட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு இது காட்டுது. கரெக்ட். அப்போ மொத்தத்துல பார்த்தா லோகேஷ் கனகராஜ் இப்போ பல திசைகள்ல பயணிச்சிட்டு இருக்காருன்னு தெரியுது. கூலி மாதிரி ஒரு மெகா பட்ஜெட் பேன் இண்டியன் படம், LCUவோட எதிர்காலம் பத்தின கேள்விகள், நடிகரா ஒரு புது முயற்சி, ஆமிர் கான் கூட சூப்பர் ஹீரோ படம், இந்த ஹைசன்பர்க் மர்மம்னு ஒரே நேரத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது.
ஆமா, இத ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்த்தா லோகேஷ் ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சியில் இருக்காருன்னு நல்லா புரியுது. ஒரு டைரக்டரா தன்னை ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்திக்கிட்டார். அப்புறம் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கி அதை விரிவுபடுத்துறார். இப்போ தானே ஒரு ஆக்டராவும் தன்னை டெஸ்ட் பண்ணிக்கிறார். இந்தியா சினிமாவில் ஒரு யங் டைரக்டர் இவ்வளோ குறுகிய காலத்துல இப்படி பல டைமென்ஷன்ஸ்ல வளர்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். அவர் தன்னோட எல்லைகளை தொடர்ந்து விரிவாக்கிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். நிச்சயமா. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. இவ்ளோ பெரிய கனவுகளோட பல பாதைகள்ல ஒரே நேரத்துல போயிட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜோட அடையாளத்தை வரப்போற வருஷங்கள்ல எது அதிகமா தீர்மானிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரம்மாண்ட படங்களை இயக்குற அந்த மாஸ்டர் டைரக்டரா, இல்ல எல்சியுங்கிற ஒரு தனி உலகத்தை உருவாக்குன அந்த கிரியேட்டரா, இல்லனா இப்ப திரையில தோன்ற போற அந்த புது நடிகரா? யோசிச்சு பாருங்க.